வணக்கம் குழந்தைகளா, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அடிஷன் சம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே ஈஸியான மெத்தடு. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் அதை நம்ம எப்படி ஆட் பண்ணி போடுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்த்துடலாம். குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எளிதாக சொல்லிக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அவங்களும் ஈஸியாக கற்றுப்பாங்க. ஓகேவா, வாங்க போயிடலாம். இப்போ நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, 4 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நம்ம 2 டிஜிட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, 2 டிஜிட் ஆட் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த 4 டிஜிட் கூட 3 டிஜிட் ஆட் பண்ண சொல்லுவாங்க, 4 டிஜிட் கூட 4 டிஜிட் கூட ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கூட 2 டிஜிட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 4 டிஜிட் ஆட் பண்ண போகிறோம். நிறையா குழந்தைங்களுக்கு இந்த பிக் நம்பரோட 1 டிஜிட் ஆட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபாஸ்ட்டாக போட்டுருவாங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாதிரி தான், ஃபுல்லாக டைம்லாம் எடுக்காது. ரொம்பவே ஈஸியாக சுலபமாக போட்டுடலாம். வாங்க பார்த்துலாம். அடிஷன் சொல்லும்போது இப்போ பாருங்கள், 6 8 இருக்கா. இப்போ 6 இன் த மைண்டு 8 இன் த ஃபிங்கர் அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் குழந்தைங்களுக்கு. அப்படி சொல்லாமல் இப்போ 6 8ஐ விட சின்னதாக இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8ஐ மைண்டில் வச்சுக்கலாம். 8ஐ மைண்டில் வச்சுட்டு 6ஐ ஃபிங்கர் விட்டுக்கலாம். ஓகேவா, அப்போ 8 ஆஃப்டர் என்னது, 6 என்னது 10 14. 14க்கு நம்ம 4 போட்டுக்கலாமா. ஓகே, நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, 14 கிடச்சிருக்கு. இந்த 4 தான் நம்ம கீழே போட்டிருக்கோம். இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இதை மேலே வச்சுட்டு எழுதிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, சர்க்கிள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று தானே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துட்டு விட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், இதில் 9 பிக் நம்பர், 5 அதை விட ஸ்மால் நம்பர். அப்போ நம்ம எதை மைண்டில் வச்சுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 9. ஓகே, வெரி குட். 9 இன் த மைண்ட், 5 இன் த ஃபிங்கர். 5 ஃபிங்கர் விடும்போது இந்த 1ஐயும் நம்ம சேர்த்து நம்ம ஃபிங்கர் விட்டுறணும். ஓகேவா, இப்போ 9 ஆஃப்டர் 10, 10ஓட 5 ஆட் பண்ணிங்கன்னா 15. 15க்கு 5. இப்போ நம்ம இது ரெண்டுக்கு என்ன கிடச்சிருக்கு, 15 கிடச்சிருக்கா. இந்த 15ல் இந்த 5 நம்ம இங்கே கீழே போட்டோம். ஓகேவா, இந்த 1 நெக்ஸ்ட் நம்பர் கூட போட்டுட்டு மேலே போட்டுட்டு சர்க்கிள் பண்ணிடலாம். இப்போ இது கூட இவங்க கூட ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ 7 ஆஃப்டர் 1 என்னது 8. நெக்ஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதை அப்படியே நம்ம டவுன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கரெக்டாகவும் போட்டுடலாம். அதே போல் தான் இப்போ நம்மளுக்கு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 டிஜிட் கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ ஈஸியாக பண்ணிடலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலே ஸ்மால் நம்பராக இருக்குது, கீழே பிக் நம்பராக இருக்குது. முன்னாடி சொன்னது தான். 4 பாருங்கள், 9 மைண்டில் வச்சுக்கோங்க, 4 ஃபிங்கர் விட்டுக்கோங்க. இப்போ 9 இந்த மைண்ட், 4 இந்த ஃபிங்கர் விடுங்க. 9 ஆஃப்டர் 4 என்ன 13. 13 வருதா, நம்மளுக்கு 13 வரத 3 எங்கே போடுவோம். நிறைய பசங்களுக்கு 3 இங்கே போடுறதா இல்லை 3 மேலே போடுறதானே தெரியாது. நல்லா பாருங்கள், இந்த 1th பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எடுத்து நம்ம 3 போடணும். இந்த பிளேஸ் 10th பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மேலே போட்டுட்டு சர்க்கிள் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ 6ஐயும் 5ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் எது பிக் நம்பர், 6 தான் பிக் நம்பர். அப்போ 6 இந்த மைண்ட், 5 இந்த ஃபிங்கர். இப்போ பாருங்கள், 6 இந்த மைண்டில் வச்சுக்கோங்க, 5 ஃபிங்கர் விடும்போது இந்த 1ஐயும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 6ம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 12 வருதா. இப்போ இந்த 12 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12ல் 1th பிளேஸை கீழே போடுங்க. ஓகேவா, கீழே போடுங்க. 10th பிளேஸை நெக்ஸ்ட் நம்பர் கூட மேலே போட்டு சர்க்கிள் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கு இப்படி தெளிவாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. இப்போ 0 கூட நம்ம 4 ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லையா 1, அதையும் கூடவே சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். 4 ஆஃப்டர் 1 5. ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் வர நம்பரை அப்படியே டவுன் பண்ணிக்கலாமா. ஓகே, குட். ஈஸியாக ஆன்சர் கிடச்சிருச்சா. இப்படி தான் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஈஸியாக கற்றுக் கொடுக்கணும். அடிஷனாக இருக்கட்டும், எந்த சம்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஈஸியாக கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு 4 டிஜிட் கூட நம்ம 4 டிஜிட்டை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 8ங்கிறது பிக் நம்பர். அப்போ நம்ம 0 கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சேம் நம்பர் தான் கிடைக்கும், 8 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 2 இருக்கா, 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ நம்ம எதை மைண்டில் வச்சுப்போம், 7 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். 7 ஆஃப்டர் 2 என்னது 9. குட். இப்போ 2 in the mind, 1 in the finger. 2 after 1 நல்லாவே தெரியும் நம்மளுக்கு 3. ஓகே, 3 in the mind, 6 in the finger. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 3 ஃபிங்கர் விட்டுக்கோங்க, 6ஐ மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ 6 in the mind, 3 in the finger. 6 after 3 9.
ஓகே, குட். சூப்பராக ஆன்சர் கிடச்சிருக்குல்ல. இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும், எந்த டவுட்ஸும் வராது. எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் அவங்களால ரொம்ப சுலபமாக ஆட் பண்ண முடியும், ஈஸியாக மார்க்கும் வாங்க முடியும். அதை விட்டுட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு அடிஷன் கூட போட தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்கிற முறையில் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எளிதாக புரியும், ஈஸியாக போடுவாங்க. இப்போ சின்ன சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பிக் நம்பர் நீங்கள் போடும்போது இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாத குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. அவங்கள அடித்து தான் சொல்லிக் கொடுக்கணுன்னுலாம் கிடையாது. அன்பாக சொல்லிக் கொடுத்தாலே குழந்தைங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கிற குழந்தைங்களுக்கு மிஸ் நடத்தும் போதே புரிஞ்சிடும். புரியாத குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.